السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவின் உரை இறுதி நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் فَهَلْ يَنْظُرُونَ إِلَّا السَّاعَةَ أَنْ تَأْتِيَهُمْ بَغْتَةً فَقَدْ جَاءَ أَشْرَاطُهَا, அவர்கள் கியாமத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களா, அது அவர்களிடத்தில் திடீரென்று வந்து சேர்ந்துவிடும். அதனுடைய அடையாளங்கள் சிலது வந்திருக்கின்றது. கியாமத்து வந்தபோது அல்லது அதனுடைய மாபெரும் அடையாளங்கள் வந்தபோது இந்த கியாமத்தை மறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு செய்த போதனைகள் எதுவும் பயன் தராது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பும்போது, நானும் கியாமத்தும் இப்படி இருக்கிறோம் என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். அடுத்தடுத்து இருக்கிறோம் என்று. கியாமத்து நெருங்கி வந்துவிட்டது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அதாவது பிற நபிமார்களிலிருந்து ஒப்பிடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் கியாமத்துக்கு நெருக்கமானது. இதற்கு பிறகு நபி வரப்போகிறது இல்லை. இதோட இந்த காலம் என்னது, முடிந்து போய்விடும். அப்படி முடிந்து போய்விட்டால் அதற்கு பிறகு கியாமத்து தான் வருமே அன்றி வேறல்ல என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் வல்லலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் கியாமத்தும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே சொல்லும் பொழுது, இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்து நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குறைஷிகள் கண்மணி நாயகிடம் உங்களை நாங்கள் நபின்னு ஏற்றுக்கிறோம், ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு அடையாளம் வேணும், ஒரு அத்தாட்சி வேணும், ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்கன்னாங்க. என்ன அதிசயம் வேணும்? சந்திரனை பிளந்து காட்டுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளந்து காட்டினார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்து நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்தது என்கிறான். சங்கையான பெருமக்களே,
ஆக கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்ன, அஷராத்து சா என்பதை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. இதில் சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் மாபெரும் அடையாளங்கள் என்றும் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதிலிருந்து சில விஷயங்களை இன்றைய காலத்திற்கு பொருந்தி வரக்கூடிய இன்றைய காலத்தினுடைய நிகழ்வில் இருக்கக்கூடியவைகளையும் இனி வரக்கூடிய சில விஷயங்களையும் இந்த உரையின் மூலமாக நாம் சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதிம், அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்திற்கென்று அடையாளங்கள் இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது. அந்த அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லவா இப்னு மஸ்ஊத்? சரி நாயகமே. அவங்க வரிசையாக சொல்லிட்டு வர்றாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஒரு சிலதை நாம் இங்கே குறிப்பிடுறோம் பாருங்க. சிறுவர்களாக இருக்கக்கூடியவங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, அவர்களிடத்தில் கோபமும் பிடிவாதமும் அதிகமாகிவிடும். இந்த காலத்துக்கு பொருந்துதா இல்லையா பாருங்க. சின்ன பிள்ளைகள் இடத்துல கோபம் அதிகமாக இருக்கும். முன்னாலெல்லாம் வாப்பா அம்மாவை கண்டா பயப்படுவாங்க, உஸ்தாதுமாரை கண்டா பயப்படுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை கண்டு உஸ்தாதுமார்கள் பயப்படுற நிலை உருவாயிடுச்சு. பெற்றோர் அஞ்சக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஆக சிறுவர்களிடத்திலே கோபம் அதிகமாகிவிடும், பிடிவாதம் அதிகமாகிவிடும். எனக்கு இதுதான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை இடங்களில் நம்ம பார்க்குறோம். எப்போது இந்த பிடிவாதம் அதிகமாகிறதோ சிறுவர்களிடத்தில், இளைஞர்கள்னு கூட சொல்லலை, சிறுவர்கள்ங்கிறாங்க, 15 வயசுக்கு கீழே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடத்திலேயே பிடிவாதம் அதிகமாகி கோபம் அதிகமாகிவிடும். அது கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத், இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மனைவியின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணத்தினால், அது தப்பில்லை, மனைவியின் மீது பிரியமாக தான் இருக்கணும், உம்மாவை தாயை நோவினைப்படுத்துவான். மனைவியின் மீது என்னதான் இருக்கிறான்? பிரியமா இருக்கிறான். அந்த பிரியத்தின் காரணத்தினால் மனைவியை, தாயை நோயைப்படுத்துவான். இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்கிறார்கள். அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைய காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ஆணும் கல்யாணம் செஞ்சுக்கிடுவாங்க, பெண்ணும் கல்யாணம் செஞ்சுக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சட்டம் பல நாடுகளில் அமல்படுத்தப்பட்டு விட்டது. கோர்ட்டுகள் அங்கீகரிக்கிறது, ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். என்ன அசிங்கம் இது! இந்த நிலை இந்தியாவினுடைய நீதிமன்றங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய நீதிமன்றங்கள் அதற்கு தீர்ப்பு வழங்கவில்லை என்றாலும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில், பல நாடுகளில் இந்த திருமணம், ஆணும் திருமணம் முடிப்பது, பெண்ணும் திருமணம் முடிப்பது என்பது அங்கீகாரமாக ஆகிவிட்டது. அவ்வளவு அசிங்கமாக இருக்கும். இது கியாமத்தினுடைய அடையாளம் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி அடுத்து அவர்கள் சொன்னார்கள், உறவுகள் பாதிக்கப்படும், துண்டிக்கப்பட்டு விடும். எல்லா காலத்திலையும் உறவுகள் துண்டிக்கப்படுற நிலை இருக்கத்தான் செய்யுது, எல்லா காலத்திலையும் இருக்கு. ஆனா இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உறவுகள் அதிகமாக துண்டிக்கப்பட்டு விடும். சின்ன விஷயம் உறவு முறிச்சிருவான், ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டே இருக்காது, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருவான்? உறவு முறிச்சிருவான். காக்கா வேணாம், ராத்தா வேணாம், மாமா வேணாம், மச்சான் வேணாம், யாரும் வேணாம் என்று உறவுகளை முறிக்கக்கூடியது மிக அதிகமாக ஆகிவிடும் என்றார்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸுஹ்ரஃபுல் மிஹ்ராப், மிஹ்ராபுகள் அலங்கரிக்கப்பட்டு இதயங்கள் கெட்டு போய்விடும். மெஹராபுகள் அழகாக இருக்கும், ஆனால் இதயங்கள், மனிதர்களுடைய மெஹராபு குலூபு அப்படிங்கிறாங்க, மெஹராபுகள் அலங்காரமாக்கப்பட்டு இதயங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கும், மோசமடைந்து போயிருக்கும் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மஸ்ஊத், இன்னும் உங்களுக்கு நான் சொல்லவா? தகாரபல் அஸ்வாக், என்ன ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்கள். தகாரபல் அஸ்வாக், சந்தைகள் நெருக்கமாகிவிடும், மார்க்கெட்ஸ் நெருக்கமாகிடும், உங்க வீட்டுக்கே சந்தைகள் வந்துருங்கிறாங்க. நீங்க கடையில் போய் சாமான் வாங்கணுங்கிறது இல்லை, தகாரபல் அஸ்வாக், உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்? சந்தை வந்துடும்.
இந்த ஆன்லைனில் இப்போ புக் பண்ணுறாங்க இல்லையா, அது இது என்னமோ நிறைய பேர்களை வச்சுருக்கிறாங்க. சாமான் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருதா இல்லையா? டோர் டெலிவரிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. வெளிநாடுகளாக இருக்கட்டும், வெளி ஊர்களாக இருக்கட்டும், முன்னால் சாமான்களை சுமந்துக்கிட்டு தான் வரணும். இப்போ கார்கோவில் வருதுங்கிறது ஒரு போகம் இருக்கு. இத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அதில் பதிவு செஞ்சுட்டா ஃபோனில் அடிச்சுட்டா போதும், அதுலேயே வந்துடும். காசு அதுலேயே அனுப்பிடலாம், ஃபோன்லேயே அனுப்பிடலாம். ஃபோனை கொண்டு வந்து கடையில் சாமான் வாங்குறான், சாமான் வாங்கிட்டு ஃபோனை வந்து அந்த மிஷினில் காட்டுறான், டிக் முடிஞ்சு போச்சு, காசு போயிடுச்சு. அவன் அதில் அந்த கணக்கு அதில் பதிவு செய்கிறான். இத்தனை ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. ஃபோனை காட்டினா போதும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது டிக்குன்னு ஒரு அது முடிஞ்சிருது. இப்போ வீடுகளுக்குள்ளால், உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் என்ன செய்துவிடும்? கடைகள், அஸ்வாக்குகள், சந்தைகள் வந்துவிடும். வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன பொருளை வாங்கலாம் பார்க்குறோமா இல்லையா? கடைகளுக்கு போன அவசியம் இல்லை, சந்தைகளுக்கு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, மால்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வீடுகளுக்குள்ளேயே என்ன செய்துவிடும்? உங்களுடைய கடைகள் தக்காரபல் அஸ்வாக், நெருக்கமாக ஆகிவிடுங்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். தவாசலுல் அத்பாக், டிஷ்கள் மூலமாக தொடர்புகள் ஏற்படுத்தப்படும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. டிஷ்கள் மூலமாக, சேட்டலைட்ஸ் சலதாசன் சொல்கிறாங்க, சேட்டலைட் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்தப்படும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய தொடர்புகள் இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படிலாம் வந்திருக்கு, என்ன வகையான தொடர்புகள் எல்லாம் இருக்கிறது. அவன் சந்திரனுக்கு போனாலும் கூட அங்கிருந்து தொடர்பு கொள்கிறான். எல்லாம் டிஷ் தான், எல்லா டிஷ்களின் மூலமாக. அத்துபாக்கு, தட்டுகள்ங்கிறாங்க சலதாசன். அந்த காலத்தில் விளங்குவதற்காக தட்டுகளின் மூலமாக தொடர்புகள் ஏற்படுத்தப்படும். டிஷ்கள் மூலமாக, சேட்டலைட் மூலமாக தொடர்புகள் என்ன செஞ்சிடும்? அங்கே வந்துடும். முன்னால் கடிதம் எழுதி போட்டு, இப்போ யார் கடிதம் எழுதுறா? மாப்பிள்ளை எங்கே ஹாங்காங்கில் இருப்பார், கொழும்பில் இருப்பார், அங்கே இந்த கடிதம் எழுதுவார். அது வந்து சேர்றதுக்கு 10 நாள் 15 நாள் 1 மாதங்களாம் கூட ஆகும். ஏங்கி கிடப்பாங்க கடிதத்தை பார்க்கறதுக்காக வேண்டிய. அந்த கடிதத்தை 3 தடவை 30 தடவை 300 தடவை படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் அன்பு இருந்தது, பாசம், பிரியம் இருந்தது. இன்னைக்கு கடிதம்லாம் இல்லை. தட்டு, அஸ்வாக், அத்பாக், தட்டுகளின் மூலமாக டக்குன்னு என்ன செஞ்சிருது? பறந்துருது செய்தி. ஒரு செய்தியை டேப் பண்ணுறாரு, அது அப்படியே பறந்து போய் இங்கே போகுது. ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு, அப்படியே பறந்து போகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இப்னு மஸ்ஊத் அப்படி வந்தால் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொன்னார்கள், இங்கே அப்படின்னு கையை காட்டுறாங்க, ஒரு பகுதியை காட்டிட்டு, இங்கே தொடராக யுத்தம் நடக்கும், அதைத் தொடர்ந்து அடுத்த யுத்தம், அதைத் தொடர்ந்து அடுத்த யுத்தம் நடக்கும் என்கிறார்கள். எங்கே நாயகமே அந்த யுத்தம்? ஷாம், பலஸ்தீன்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாம் என்று குறிப்பிடுறாங்க. ஷாம் என்று சொன்னால் இன்றைய இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஈராக்கினுடைய ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஷாம். இங்கே யுத்தங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும், தொடராக யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும் என்கிறார்கள். அப்படி தொடராக யுத்தம் நடக்க ஆரம்பித்து விட்டால் அது கியாமத்தினுடைய அடையாளம். முன்னால யுத்தம் கிடையாது, 1047க்கு முன்னால கிடையாது. அதனுடைய வரலாறு தனி. நம்ம அந்த வரலாறு, பலஸ்தீன் எப்படி இஸ்ரேல் உருவானது அப்படிங்கிறது திருட்டுத்தனமாக அந்த திருட்டு பசங்க பண்ண வேலை அது. அதுக்கு அந்த முழுக்க துணை போனது பிரிட்டிஷ் அரசு, ஐக்கிய சபை. இது துணை போனது. அவர்களுக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு நாடு கொடுக்கணும்னு சொன்னால் நீ அமெரிக்காவில் ஒரு நாட்டை கூட, பிரிட்டனில் ஒரு நாட்டை கூட, ஒரு குட்டி நாடாக இருக்கக்கூடிய அதில் பிரித்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொஞ்சத்தையும், அதே சமயத்தில் யூதர்கள் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய பகுதியையும் கொடுத்து ஒரு அநீதத்தை நிலைநாட்டியது இந்த ஐக்கிய சபை, ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபை. அருமையான பெருமக்களே, அந்த வரலாற்றுக்குள்ள நாம் நுழையில. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ சண்டைகள் நடந்துருச்சு இது வரைக்கும்? யாசிர் அரஃபாத் இருந்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சண்டைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் முற்றும் முழுவதுமாக அந்த பலஸ்தீனத்தை அவர்களால் கைப்பற்ற முடியாது. சிரியாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றுவாங்கங்கிறாங்க, அமாக் தாபிக் என்ற பகுதியை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அது யாரு அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவாங்கங்கிறாங்க. ரோமர்களாக இருக்கக்கூடிய ரோம், ஹத்தா யன்ஸில ரோம் பில் அமாகி வத்தாபிக், சிரியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தாபிக் என்ற பகுதியிலேயும் அமாக் என்ற பகுதியிலேயும் அவங்க என்ன செய்வாங்க? கைப்பற்றுவாங்க. முழுமையாக கைப்பற்ற முடியாது என்ற பொழுதிலும் அந்த பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவார்கள்.
ஆனால் முழுமையாக கைப்பற்ற முடியாது. பலஸ்தீனோ அவங்க ஷாம் முழுமையாக அவங்க கையில் போகாது என்றாலும் இந்த மாதிரி ஒரு நிலை கைப்பற்றியே தீர்வாங்க, அது நடக்கும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அகழ் யுத்தத்தின் போது குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி குழி தோண்டும் பொழுது ஒரு பாறை இடையில குறுக்கிடுது. அந்த பாறையை உடைக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க சம்மட்டி எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. சொன்னார்கள், ஷாமினுடைய கோட்டைகள் எனக்கு தெரிகிறது, அதெல்லாம் இஸ்லாத்துக்கு வரும் அப்படின்னாங்க. அடுத்த அடி அடித்தாங்க. பாரசீகத்தினுடைய வெள்ளை மாளிகை தெரிகிறது, ஈரான் ஈராக், அது இஸ்லாத்துக்கு வரும் அப்படின்னாங்க. அதுக்கு அடி அடித்தாங்க. அதில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. யமனினுடைய கருவூலங்கள் எனக்கு தரப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே நடந்துருச்சு, எல்லாம் இஸ்லாத்தினுடைய கையில் இருக்குது. இதற்கு பிறகு நடைபெறக்கூடியவைகள் தான் சிரியாவினுடைய ஒரு பகுதி அவர்கள் கைப்பற்றுவார்கள், கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள். யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே தொடர்ந்து சண்டைகள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும் பலஸ்தீனில் என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்து சொன்னாங்க, ஈராக்கினுடைய பொருளாதாரம் சரியும் அப்படின்னாங்க. எவ்வளோ பெருசாக சரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா? நம்ம நாட்டிலேயும் தான் பொருளாதாரம் சரியுது. அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் பொருளாதாரம் சரிஞ்சிருக்குது, பல நாடுகளில் சரிஞ்சிருக்குது. அதெல்லாம் சொல்லி காட்டல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈராக்கினுடைய பொருளாதாரத்தை சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே சரிந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஒரு பெரிய விகிதாச்சாரத்தில் இல்லை. ஆனால் அங்கே சரிந்திருக்கக்கூடிய பெரிய விகிதாச்சாரத்தை நீங்கள் பாருங்கள். அன்றைய காலத்தில் இந்த ஈராக் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு தீனார், ஈராக்கினுடைய ஒரு தீனாரை வாங்குவதற்கு 1 டாலர் யூஎஸ் டாலரை கொடுக்கணும். உதாரணமாக 1.25 வச்சுக்கோங்களேன், 1.5 டாலர் கொடுத்தாலோ அல்லது 1.25 டாலர் கொடுத்தால்தான் ஈராக்கினுடைய ஒரு தீனாரை வாங்க முடியும். அப்போ யார் எந்த பணம் வேல்யூவாக இருக்குது? ஈராக்கினுடைய பணம் தான் வேல்யூ. 1 வாங்கிறதுக்கு இவன் 1.5 கொடுக்கணும். ஆனால் இன்று என்ன நிலைமை தெரியுமா? 1 டாலரை வாங்குவதற்கு 1800 தீனார் கொடுக்க வேண்டியிருக்குது. யோசித்து பாருங்கள். ஒரு தீனாரில் வாங்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு தீனார், இந்த பொருள் எவ்வளோ? 1 தீனார். இப்போ எவ்வளோ கேட்டால் 1800 தீனார். எப்படி இருக்கும்? 2 தீனார் 3 தீனார் ஆச்சு. பொருளாதார சரிவு அல்லது பொருளினுடைய விலையேற்றம்னு சொல்லலாம். ஆனால் 1 தீனாருக்கு வாங்கிய பொருளை இன்றைக்கி எவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது? 1800 தீனார் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதே சரிவு சிரியாவிலும் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி சிரியாவினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் வரும்பொழுது அப்படி சரிந்துடும். கிறிஸ்தவர்கள், ரோமர்கள் அந்த என்ன செய்வாங்க? ஒரு பகுதியை கைப்பற்றுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் முஸ்லீம் எங்கு பார்த்தாலும் துல்மும் ஜூரும் நிறைந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் அநீதம்தான், நீதி நேர்மைங்கிறதுலாம் இருக்காது. ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம நாடு மாதிரி எல்லா நாட்டிலையும் அதே மாதிரி பிரச்சனை வந்துடும். இஸ்ரேலுக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஆதரவு கொடுத்துருக்கிறார், இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் நம்ம நாட்டுக்குள்ள பல 100 கிலோமீட்டர்கள் சீனா உள்ள வந்துட்டான். வாயை திறக்கிறார், சீனாண்டு வார்த்தை சொல்றதுக்கே நடுங்கிறாரு. ஒரு கோழை பிரதமர், நம்முடைய பிரதமர். அட சீனாங்கிற நம்ம நாட்டுக்குள்ள, ஓ நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான்? பல 100 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறான். அதை குறித்து பேசுவதற்கு துப்பு இல்லை நம்முடைய பிரதமருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலில் என்ன செய்யறாங்க? சப்போர்ட் தர்றோம். அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க தன்னுடைய பகுதியை பாதுகாப்பதற்காக போராடுறாங்க. ஓன் பகுதியை நீ பாதுகாக்கலையே, ஓ நாட்டை நீ அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறியே. இப்படி அநீதம் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்கிறார்கள் கண்மணி நாயகம். எங்க பார்த்தாலும் அட்டூழியம், அநீதம், இந்த மாதிரி அழிச்சாட்டியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உலகம் முழுவதும் அது நிறைந்திருக்கும். அப்படி நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மஹ்தி வருவாங்க, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயர் தான் அவங்க பெயர், முஹம்மது மஹ்தி. என்னுடைய பெயர் தான் அவர்களுடைய பெயர். இஸ்மு அபிஹி இஸ்மு அபி, என் தந்தையின் பெயர் தான் அவங்க தந்தை பெயர் அப்துல்லா. அப்போ என் பெயர் அவங்க பெயர். ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. அவர்களுடைய நெற்றி அப்படி புடைப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. மூக்கு கூர்மையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துல்லியமாக சொல்கிறாங்க அவங்களுடைய தோற்றத்தை. அதை மாத்திரமல்ல, அவங்க எப்போ அவங்க மதீனால வருவாங்க,
ஆனால் அவங்க எங்கே வெளிப்படுவாங்கன்னு கேட்டால் மக்கால தான் வெளிப்படுவாங்க. மக்கால தான் வந்த பிறகு தான் தெரிய வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அத்தாட்சியை சொல்கிறாங்க. அவங்க எப்போ வெளிப்படுவார்கள் என்று சொன்னால் ஒரு ரமலானில் சூரிய கிரகணமும் ஏற்படும், சந்திர கிரகணமும் ஏற்படும். எவ்வளவு சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் ஒரே ரமலானில் சூரிய கிரகணம் வந்திருக்கலாம் அல்லது சந்திர கிரகணம் வந்திருக்கலாம். ரெண்டுமே ஒரு ரமலானில் வருவது என்பது ஒரு முறைதான். அது எப்போது என்றால், எப்போது அந்த ரமலானிலே அது வருகிறதோ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இம்மீடியட்டாக வெளியில் வந்துடுவாங்க, வெளியில் தெரிஞ்சிடும். மதீனாவிலே பிறந்த அவர்கள் என்ன செய்வாங்க, மக்காவுக்கு வருவாங்க. அது வரைக்கும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. மக்கால வந்து அவங்க தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ருக்குனுல் யமானிக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில அவங்க இருக்கும்போது பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக அந்த கணக்கை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர்களை கண்டுபிடிப்பார்கள் மக்கள். யார் கண்டுபிடிப்பா? ஈராக்கிலே இருக்கக்கூடிய சாலிஹூன்களும் ஷாமிலே இருக்கக்கூடிய அபுதால்களும் அவுலியாக்களும் அவங்க வந்து கண்டுபிடித்து, நீங்கள் ஹிலாபத்தினுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹிலாபத்துக்கு வாங்க, பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். அவர்கள் வந்து அந்த ஹிலாபத்தை ஏற்பாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த அழிச்சாட்டியம் செஞ்சவன் அவன் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டுருவான். அருமையான ஆட்சி நடத்துவாங்க, ரொம்ப அழகான ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் அதுல் கிஸ்த் என்று சொல்லக்கூடிய நேர்மை, நீதி, ஒழுக்கம், பண்பு நிறைந்து போயிருக்கும். எல்லாமே அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கும். 7 அல்லது 8 ஆண்டு காலங்கள் வாழ்வார்கள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு பெரிய ஃபித்னா உள்ள வந்து சேரும். யார்? தஜ்ஜால் வந்து சேருவான். அவங்க சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னாக்களில் எல்லாம் மிகப்பெரிய ஃபித்னா தஜ்ஜால் வர்றதான். தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவுக்கு நிகராக இன்னொரு ஃபித்னா இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய ஃபித்னா, கடுமையான ஃபித்னா. என்னன்னா அவன் பாருங்க எப்படிலாம் வர்றான்னு பாருங்க. அவன் வரும் பொழுது அவன் சொல்லுவான், நான் உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இலாகு அப்படின்னு சொல்லுவான். யத்தஇ அன்னஹு ரப்பு வல் இலாஹ், நான் தான் உங்கள் ரப்பும்மா. அதற்கு அத்தாட்சியா என்ன செய்வான்னு கேட்டால் யுஹ்யி வ யுமீத், அவன் ஹயாத்தாக்கவும் செய்வான், மௌத்தாக்கவும் செய்வான். ஒருத்தனை கூட நீ மௌத்தாண்டா மௌத்தாயிடுவான், மௌத்தானவனை ஹயாத்தான்னு சொன்னால் ஹயாத்தாயிடுவான். அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். மரணித்தவர்களை உயிராக்குவான், உயிராக இருக்கக்கூடியவர்களை மரணிக்க செய்வான். சரி, அது மட்டுமா? யுக்னி வ யுஃப்கிர், ஏழைகளாக இருக்கக்கூடியவங்களை பணக்காரனாக்கிடுவான், பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஏழைனாக்குவான். நீலாம் ஏழையா போனால் அவன் ஏழையா போயிடுவான். எப்படி போகுதுங்கிறத பாருங்க. அவன் வருவான், முஸ்லீம்கள் இடத்துல வருவான், பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, அவங்க வசதியாக வாய்ப்புகளோடு இருப்பாங்கன்னு வைங்க. அவங்க வசதியில் இருக்கிறாங்க. நான் தான் ரப்பு, என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அந்த முஸ்லீம்கான் சொன்னாங்க, முடியாது, எங்கள் ரசூலுல்லாஹ் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நீ தஜ்ஜாலு, உன் நெத்தியில் காவு ஃபேர்ன்னு எழுதப்பட்டிருக்குது, ஒத்த கண்ணனி அப்படிலாம் சொல்லிவிட்டு உன்னை நம்ப மாட்டோம், நீ பொய்யன் அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க அந்த முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், திரும்பி அப்படியே போயிடுவான். அப்படி போகும்போது இந்த மக்களினுடைய செல்வம், என்னென்ன செல்வம்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் சேர்ந்து அவனோட போயிடும். ஆடு மாடுகள் வைத்திருந்தால், குதிரைகள் வைத்திருந்தால், என்ன பணம் வச்சிருந்தா, தங்க காசுகள் வைத்திருந்தால், தங்கம் நகைகள் வச்சிருந்தால் எல்லாமே அப்படியே அவனோட போயிடும். இவங்க காலையில் முடிச்சு பார்ப்பாங்க, வீட்டில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் ஏழைகளாக இருப்பான், ஒரு பையன்ட பைசா இருக்காது. காசு இல்லைன்னா இப்போ என்ன செய்வான்? மக்கள் காசுக்கு தானே அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அடுத்த நாள் வருவான், என்ன சொல்கிறான்? அந்த ரப்பு, நீதான் எங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பான. எவ்வளோ பெரிய ஆபத்து! ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பெரிய ஃபித்னாங்கிறாங்க. அவன் போகும்போது அவனுடைய இந்த செல்வமும் சேர்ந்து போய்விடும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் ஊரில் மழை இல்லைம்மா, மழை பெய்யுமா, மழை பெஞ்சிடும். நம்ம எவ்வளோ நாள் கையேந்துறோம்? மழையை தருவான், அல்ல தர வேண்டிய நேரத்தில் தருவான். ஆனால் அவன் என்ன செய்வான்? மழை பெய்யுன்னு சொன்னான், அந்த மேகங்களுக்கு கட்டளையிடுவான், மழையோ கொட்டு கொட்டு என்று கட்டும். மாஹு ஜன்னத்து வ நார், அவனோடு சொர்க்கமும் நரகமும் இருக்குமா. ஒரு கையில் இப்படி காட்டுவோம் சொர்க்கம் தெரியும், இன்னொரு கையில் காட்டும் நரகம் தெரியும். இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பலகீனமானவர்கள் என்ன செய்வாங்க? முஜாஹிதுகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தப்ப முடியும். பல பேருடைய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களினுடைய ஈமான் பறிபோகிவிடும் என்கிறார்கள். அது ஆபத்துகளிலே மிகப்பெரிய ஆபத்து என்கிறார்கள். தஜ்ஜாலினுடைய ஆபத்து தான் மிக பயங்கரமானது. அவனோடு 70,000 யூதர்கள் இருப்பானோ.
யாரோட? தஜ்ஜாலோட 70,000 யூதர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வலிமையானவர்கள், அவனோட போய்கிட்டே இருப்பாங்க. போகிற இடமெல்லாம் அவனுக்கு வெற்றி தான், யாரும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. செய்தனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட சங்கடப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அருமையான ஆட்சி இப்படி நாசமாக போயிடுச்சேன்னு அவனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மலைக்கு மேலே ஏறி போய் உட்காருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அல்லாஹ்விடத்தில் அவங்க வேண்டி நிற்பாங்க. இவ்வளவு மோசமான ஒரு நிலை உருவாகிவிட்டதே என்று அப்படி வேண்டி நிற்கும் பொழுதுதான் ஒரு காலகட்டத்தில் ஒரு சுபுடைய நேரம் வளமைக்கு மாற்றமாக கடும் இருளாக இருக்கும். அந்த நேரத்தில் வானத்தினுடைய கதவு திறந்து, டமஸ்கஸ் சிரியா ஷாமினுடைய பகுதியிலே வானத்தினுடைய கதவு திறந்து அதிலிருந்து செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்குகளினுடைய தோள்களின் மீது கையை வைத்துக்கொண்டு இறங்குவாங்க. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இதெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அப்படியே பார்த்துட்டு அப்படி என்ன செய்வாங்க? அப்படியே வந்து இறங்கி அந்த வெள்ளை மினாராவில் இறங்குவார்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த டமஸ்கஸ் சிரியா இஸ்லாமிய நாடாக இல்லை, அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் இல்லை, அந்த மனாரா வெள்ளை மனாரா இல்லை. ஆனால் இப்போ இருக்கு. எந்த மினாராவில் இறங்குவார்கள்? சிரியாவினுடைய டமஸ்கஸ்னே சொல்றாங்க, திமிஷ் ஷர்கி திமிஷ் அல் மனாரத்தில் பைதா, வெள்ளை மனாராவிலே அவர்கள் மினாராவில் இறங்குவார்கள் என்கிறார்கள். அந்த பள்ளியும் மினாராவும் கிழக்கு பகுதியிலே இன்றைக்கு அது இருக்கிறது. அதிலே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குவாங்க. பள்ளிக்கு உள்ளே வந்துடுவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ட உடனே அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, யா நபி அல்லாஹ், நீங்கள் சுபுஹ தொழுவைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் தொழு வைக்கணும். நீங்கள் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, மின் அஹ்லில் பைத், அவங்களுடைய உம்மத்தை சார்ந்தவங்க. எனவே நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும் என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொலை வைக்க சொல்வார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், நல்ல மனசில் ராகத்து கிடைத்திரும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கிறான் என்று. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவங்கள பார்த்ததும் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள், கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் அவங்க சொன்ன ரசூல் சொன்னது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் தான் சரியானது, சிலுவைகளை எல்லாம் அவங்க உடைப்பாங்க. அதே மாதிரி பன்றிகளை கொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பன்றிகளை கொல்லுவார்கள், சிலுவையை உடைப்பார்கள். அதே போன்று இஸ்லாத்தை குறித்து அதனுடைய சட்டதிட்டங்களை மக்களுக்கு ஏவுவார்கள். அதையெல்லாம் மக்கள் கேட்டு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதற்கு பிறகு இந்த ஷைத்தான் தஜ்ஜால் இவனுடைய அட்டகாசத்தை ஒழிப்பதற்காக அவனோடு போராடுவார்கள். ஷாமினுடைய லுத்து என்ற பகுதியிலே அவனை கொல்லுவார்கள். அவனை கொன்றுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கொல்லுவாங்க. அப்படி கொன்றதற்கு பிறகு மிகப்பெரிய அமைதி ஏற்பட்டு அந்த நாடு செழிப்பாக ஆகிவிடும். எல்லார்ட்டையும் அவங்க கேட்கக்கூடிய மழை சரியான நேரத்துக்கு பெய்யும், வசந்தங்கள் அந்த நேரங்களில் வரும். அந்தந்த காலங்களில் வெயில் காலமாக வெயில் இருக்கும், மழை காலமாக மழை இருக்கும், குளிர்காலமாக குளிர் இருக்கும். என்ன காலத்தில் என்ன இருக்கணுமோ அது இருக்கும், எல்லாம் அந்தந்த பகுதிக்கு தகுந்தவாறு. அதனால் எங்கு பார்த்தாலும் பொருள்கள் தாராளமாக கிடைக்கும். அந்த பொருள் கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல, தக்காளி கிடைக்கல, வெங்காயம் கிடைக்கல, அந்த பேச்செல்லாம் கிடையாது. எல்லா பொருள்களும் கிடைக்கும். தட்டுப்பாடு, பொருள்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது, பணத்துக்கும் தட்டுப்பாடு இருக்காது. எல்லார்ட்டையும் பணம் நிறைவாக இருக்கும். எல்லாம் பறக்கத்தான் இருப்பாங்க. வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, வழக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான, அழகான, அற்புதமான ஆட்சியை செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தருவார்கள். இதுக்கிடையில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் போய் சேர்ந்துருவாங்க. அவங்க இப்போ சேர்ந்த கொஞ்ச காலத்திற்கு நீண்ட வரலாறு செய்திகள் நான் சுருக்குகிறேன். அதற்கு பிறகு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் சேர்ந்துருவாங்க. இனி சேர்ந்துட்டா அவங்க சேர்றதுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு முன்னால் இந்த யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டம் இருக்க சலதான் சொல்கிறாங்க, யமுர்ரூன இலா மாஇன், ஒரு நதியோ ஒரு ஆறோ குளமோ எந்த பகுதியை கடந்து போனாலும் குடிச்சிடுவான், ஒன்றும் இல்லாமல் குடிச்சு முடிச்சிடுவான். உலகத்தில் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாகிடும். எந்த பகுதியை கடந்து போனாலும் சரிதான், அந்த தண்ணி இருந்தால் ஒரே உறிஞ்சிடுறது தான். ஏன் அப்படின்னு கேட்டால் அவனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் எண்ணிக்கை இப்போ என்ன, இப்போ நம்ம மக்கள் இத்தனை பேர் இருக்கு அந்த உலகத்தில், 800 கோடி பேர் இருக்கிறோம்.
இப்போவுமே தண்ணிக்கு சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காவேரிக்கு சண்டை, அந்த சண்டை ஒரு நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போவுமே தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி இல்லை, அது இல்லை, எங்கள் ஊருக்கு தண்ணி இல்லை, எங்கள் மாநிலத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம 800 கோடி பேர் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதை விட 99% அதிகமாக இருப்பாங்க. இப்போ 800 99 நீங்கள் பெருக்கி பாருங்கள், எண்ணிக்கை எவ்வளோ இருக்குண்டு. நீ அவ்வளோ பேருக்கும் தண்ணி எங்கே இருக்கும்? அவன் ஒரு உறிஞ்சு தான் உறிஞ்சுவான், எல்லாம் முடிஞ்சது. எங்கே பார்த்தாலும் தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டு போய்விடும். வயமுர்ரூன இலா மக்கள், சாப்பிடக்கூடிய இடத்தை அவர்கள் கடந்து சென்றால் எல்லாத்தையும் திண்டு தீர்வான், உணவு பஞ்சம் ஏற்பட்டு போய்விடும், ஹஜ்ஜமாக்கிடுவான். இன்னும் 1-2 பேர் இருந்தால் பரவாயில்லை, எத்தனை கோடி, 800 கோடி 99 பேருக்கு நான் எப்படி இருக்கும்? அப்படி பிசாசு கூட்டம் தாங்க முடியாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இதை விட கேவலமான ஒரு அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு கெட்ட வாடை வீசும். ஒருத்தனுக்கு 2 பேருக்கு வீசினா பரவாயில்லை, கோடான கோடி பல லட்சம் கோடி பேருடைய உடம்பிலிருந்து அந்த நத்தின் அந்த கெட்ட வாடை வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு ஜும்மாவுக்கு வரும்போது நீங்கள் அத்தர் பூசி வாங்கங்கிறாங்க. துர்வாடை, அந்த வியர்வையினுடைய வாடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. பூண்டு தின்னுட்டு வராதிங்க, வெங்காயம் தின்னுட்டு வராதிங்க, அந்த அடிப்படையில் பார்த்தா பீடி இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தால் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு வரணும். இப்போ அதுவே பக்கத்தில் நின்றுட்டா ஒரே பீடி வாசனையாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாடையாக இருந்தால். அருமையானவர்களே, இவன் கோடான கோடி மக்களினுடைய உடம்பிலிருந்து துர்வாடை வீசும்போது எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கும், தாங்க முடியாத நிலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே யோசிப்பாங்க, என்னடா இவ்வளோ பெரிய அதாபா இருக்குது, தண்ணி இல்லை, உணவு இல்லை, எங்கே பார்த்தாலும் கெட்ட வாடை வீசுகிறது. அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், கடலில் ஒரு பெரிய பாம்பு இருக்கிறதா கிதாபில் எழுதுறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு எப்போதாவது ஒரு தடவை தான் எழுந்துருக்குமா. அப்படி எழுந்தால் உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமா, இந்த பாம்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. அப்படி ஒரு உரிமா உறிஞ்சினா கோடிக்கணக்கான மீன்கள் அப்படி உரி எழுதுரும். அந்த பகுதியில் மீனே இருக்காது. அப்படி சில ஒரு பாம்பு இருக்கிறது, அதை யாராலையும் கொல்ல முடியாது. இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்ததுக்கு பிறகு இந்த மீன்கள் பாதுகாப்பு தேடுமா, யாரெல்லாம் இந்த பாம்பை விட்டு எங்களை பாதுகாத்துனோடனே அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறவையை அனுப்பி அந்த மீனை தூக்கி பூமியில் போட்டு, அந்த பாம்பை தூக்கி பூமியில் போட்டுன்னு சொல்ல அதை போடப்பட்டுடும். போடப்பட்டதற்கு பிறகு யாஜூஜ் மாஜூஜ் ஈஸியாக திண்டு முடிச்சிடுவானா அதை. அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்கள் நீங்கள். அவ்வளவு கொடுமை. அப்படியானால் எவ்வளவு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். யாஜூஜ் மாஜூஜினுடைய இந்த ஃபித்னாவை விட்டும் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு பிரம்மாண்டமான ஒரு புயல் காற்றை அனுப்பி அந்த காற்று அவங்க அவ்வளவு பேரையும் தூக்கி கடலில் வீசிடும். அதோட அந்த பிரச்சனை ஓஞ்சுது. அதற்கு பிறகு ஜில்சால்கள், எங்கே பார்த்தாலும் நிலநடுக்கங்கள் ஏற்படும். அரபகத்திலும் ஏற்படும், கிழக்கு மேற்கு என்று எல்லா பகுதிகளிலும் ஜில்சால்கள் ஏற்படும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளோ பிரம்மாண்டமான ஜில்சால்கள் அதுவரைக்கும் இந்த உலகமே கண்டிராதுங்கிறாங்க. உலகமே கண்டிராத ஜில்சால்கள். மக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஜில்சால்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய நெருப்பு தோன்றும். அந்த நெருப்பு தோன்றி மக்களை விரட்டி கொண்டே செல்லும், அணைக்க முடியாது. அப்படிப்பட்டது. மக்கள்லாம் எங்கே ஓடுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கமாக ஓடுவாங்க, ஷாமில் கொண்டு வந்து சேர்க்கும். சரியா ஷாமுக்கு தான் மக்கள்லாம் வந்து சேருவாங்க. நிறைய மக்கள் இப்போ குறைஞ்சிட்டாங்க, 800 கோடி பேர்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த ஜில்சால்கள்லேயே பல கோடி பேர் உள்ளே போயாச்சு. இப்போ மக்கள் எல்லாம் ஷாம் பகுதியில் வந்து அப்படி திரண்டுக்கிட்டே வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷாம் ஒரு அற்புதமான நகர், அல்லாஹு தஆலா அவன் தேர்வு செய்த நகரம் என்கிறார்கள். எஜ்தபி, அந்த ஷாம் இருக்கிறதே அது அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களில் மிக்க உயர்வானவர்களை அந்த ஷாம் தேர்வு செய்யுங்கிறாங்க. ஷாமே தேர்வு செய்யும். அப்படிப்பட்ட சாலிஹீன்கள் அந்த மக்களிலே அந்த மண்ணிலே வாழ்வார்கள் என்கிறார்கள். அதுதான் மஹ்ஷராகவும் இருக்கும் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுவுலகத்தில் எழுப்பக்கூடிய தலமாக அந்த பகுதி இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஷாமுக்குத்தான் ஒரு பெரிய சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியிலே சில பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவார்கள், சிரியாவில் சில பகுதிகளை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள். அதற்கு பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது இதெல்லாம்
இவர்களெல்லாம் அழிந்து போய் விடுவார்கள் என்பது நமக்கு திண்ணம். யூதர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே யூதர்கள் கொல்லப்படுவாங்க. அவன் எந்த ஒரு மரத்துக்கு பின்னால், கல்லுக்கு பின்னால், எதுக்கு பின்னால் போய் மறந்து இருந்தாலும் அந்த கல்லும் மரமும் பேசும். யா மூமின் வராஇ யஹூதி, எனக்கு பின்னால் ஒரு யஹூதி ஒளிஞ்சிருக்கிறான், போய் வந்து கொல்லு, ஊக்குத்துல்ஹு, அவனை கொல்லுண்டு மரம் பேசும், கல்லும் பேசும். கர்கதுங்கிற மரத்தை தவிரங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கர்கதுங்கிற மரத்தை அவன் இன்னைக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவனே நம்புகிறான் அந்த ஹதீதை. யூதர்கள் அதிகமாக வளர்க்கக்கூடிய மரம் கர்கத். அருமையானவர்களே, இப்படி கியாமத்தினுடைய அடையாளங்கள் நெருங்கிவிட்டது என்பதை இந்த பலஸ்தீனத்தினுடைய யுத்தம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பயங்கரவாதங்களை விட்டும் அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாத்து அந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும், அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலை மாறி சாதாரண ஒரு நிலை ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் பாதுகாக்கப்பட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் சுஹதாக்கள். இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையினுடைய காலத்தில் யார் ஷாமை விட்டு வெளியாறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு ஆளாகுவார்கள். யார் அவர்களுக்கு துணை போவதற்காக ஷாமுக்குள்ளே நுழைகிறார்களோ, பலஸ்தீனுக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹமத்துக்குரியவர்கள். இன்னைக்கு அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ரெண்டுமே நடக்குது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே நடக்கும். எனவே அப்படி ரஹமத்துக்குரிய ஒரு அற்புத பூமியாக ஷாம் இருக்கிறது என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மண்ணை அல்லாஹு தாலா புனித பூமியை மேன்மையாக்கி பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கி அருள்பாலிப்பானாக. அதை அழிக்க ஆக்கிரமிக்க துடிக்கக்கூடிய யகூதிகளை அல்லாஹ் சின்ன பின்னமாக ஆக்குவானாக. அவர்களுக்கு துணை போகக்கூடிய, அந்த யூதர்களுக்கு துணை போகக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹு தாலா சபிப்பானாக, அவர்களை கண்டிப்பானாக, அவர்களை தண்டிப்பானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகெங்கிலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான மகத்தான தௌஃபீக்கை தந்தருள் பாலிப்பானாக. நம் இதயங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.